இருக்கிறார்கள். அருள்மிகு ஸ்ரீ காவடி செல்வ விநாயகர் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் அபிராமி திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி உத்திர திருவிழா, பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தெய்வங்களுக்கெல்லாம் திருமணங்கள் அரங்கேறிய நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதில் பங்குனி உத்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் தெய்வ யானை திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள். அடுத்தது சிவன் பார்வதி திருமணம் நடந்தது இந்த பங்குனி உத்திர திருநாள். இப்படி திருமணங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு திருநாள் தான் இந்த பங்குனி உத்திரம். அது தவிர காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது இந்த திருநாள் அன்று. இப்படி பங்குனி உத்திரத்திற்கு அநேக சிறப்புகள் இருக்கிறது. அதுல நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த தலைப்பையே ஒரு முன்னோட்டமா கொடுக்கலான்னு பார்க்கிறேன். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். பயந்த முகம் நம்மிடத்தில் ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுது 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நமக்கு அச்சம் வருகின்ற பொழுது அப்பொழுது முருகப்பெருமானுடைய வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின், நெஞ்சில் ஒரு நிமிடம் நம்ம முருகப்பெருமானை நினைத்தால் இரு காலும் முருகப்பெருமானின் 2 திருவடிகளும் தோன்றும். இப்படி 6 முகம் தோன்றும், முருகப்பெருமானினுடைய வேல் தோன்றும், அடுத்தது 2 திருவடிகளும் தோன்றும். இது யாருக்கு அப்படின்னா, முருகா என்று ஓதுவார் முன். நமக்கு எடுத்திருக்கிற தலைப்பு முருகா எனும் திருநாமம். முருகா அப்படின்னு நீங்க ஓதுனீங்கன்னா இந்த 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். இதெல்லாம் முருகா எனும் ஓதுவாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நக்கீரர் சொல்றார். முருகா எனும் நாமங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா, சிவன், திருமால் இவர்களுக்குள்ள நாமங்களுக்கு இருக்கிற சிறப்புகளை விட முருகா எனும் நாமங்களுக்கு இருக்கிற சிறப்புக்கு அளப்பரியது. மற்றைய நாமங்கள் எல்லாம் வெறும் நாமங்களாகவே இருக்கும். ஆனால் முருகன் என்ற நாமம் மட்டும்தான் அது மந்திரமாக இருக்கும். அதனாலதான் அருணகிரிநாதர் பாட்டில் சொல்லும்போது, விழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் அப்படிங்கிறார். முருகா எனும் நாமங்கள், முருகா அப்படிங்கிறது ஒருமையில வரக்கூடியது, நாமங்கள் பன்மையில இருக்கு. அப்போ முருகா எனும் நாமம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். அருணகிரிநாதர் ஏன் நாமங்கள்னு சொல்றாருன்னா, முருகா அப்படிங்கிறது பல கோடி நாமங்கள் சொல்வதாக அர்த்தம். பல கோடி. ரஜினி ஒரு படத்துல சொல்ற மாதிரி, என் பேரை ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொல்ற மாதிரின்னு சொல்ற மாதிரி, முருகா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 100 தடவை சொல்ற மாதிரி அர்த்தம். அதனாலதான் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள், நம்மளுடைய அது என்னங்க சார், மனித பிறவி அப்படின்னாலே இறைவனை வழிபடுவதற்கு தானா? இதை தானே சேக்கிலார், அருணகிரிநாதர்லாம் சொல்றாரு அப்படின்னு நம்ம அலட்சியமா எடுத்துட முடியாது. திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கற்றதனால் ஆய பயனன்கொள், படிப்பதனால என்ன பயன் அப்படின்னு வருகின்ற பொழுது, வாளறிவன் நற்றால் தொழார் எனின், படிச்சு என்ன பயன்பா அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். இறைவனுடைய திருவடியை உணராம இருக்கீங்களே, இறைவன் திருவடியை வணங்காமல் இருக்கிறீங்களே, நீங்க படிச்சு என்ன பயன் அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். படிப்பினுடைய அர்த்தமே இறைவன் திருவடியை உணர்வதுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். மற்றைய கவிஞர்கள், புலவர்கள் இவங்கெல்லாம் சொல்றது, அருணகிரிநாதர், சேக்கிலார்லாம் சொல்றாருல சமயவாதி. ஆனால் திருவள்ளுவர் பொதுவானவர்.
அவரு சொல்றாருன்னா அப்போ அந்த மனித பிறவியே இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்குத்தான் அப்படின்னு எல்லா சமய இலக்கியங்களும் சொல்வது. அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முருகா எனும் நாமங்கள், நீங்க நக்கீரர் சொல்லும் போது அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகா அப்படிங்கிறது பெரும்பெயர் அப்படின்னு நக்கீரர் சொல்றார். இந்த முருகன் அப்படிங்கிறதுக்கான சிவனுக்கு 5 எழுத்து மாதிரி முருகனுக்கு 6 எழுத்து அப்படின்பாங்க. அதுக்கு சில பேர் விளக்கம் சொல்லும் போது நச்சினாக்கினியர் சொல்றார் நமோ குமாராய நம அப்படிங்கிறார். பிறகு அது சார்ந்த இதர உரையாசிரியர்கள் சரவண பவ அதுதான் 6 எழுத்து அப்படிங்கிறாங்க. இந்த 2 6 எழுத்தை நம்ம வச்சு பார்க்கும்போது சரவண பவ சகர கிளவியும் அவற்றோர் அண்ண அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா சொல்லும். அப்போ சகர முதலான எழுத்துக்கள் தமிழ் எழுத்து ஆகாது. அதனால சரவண பவ அப்படிங்கிறது தமிழ் சொல் அன்று, ஏன்னா சகரம் முதல்ல வராது. நமோ குமாராய அது இயல்பிலேயே வடமொழி. அப்போ ரெண்டுமே வட சொல். முருகனுக்கு 6 எழுத்துனா அப்போ எது எடுக்கிறது அப்படின்னா, இப்போ அருணகிரிநாதர் முருகா எனும் நாமங்கள் அப்படிங்கிறார். முருகா அப்படிங்கிறது அந்த நாமமே மந்திரமாக இருக்கின்ற பொழுது முருகா அப்படிங்கிற 3 எழுத்து பக்கத்தில் இன்னொரு முருகா என்று போட்டால் 3 + 3 6. முருகனுக்குரிய 6 எழுத்துக்கள் தமிழ் சார்ந்தே இருக்கலாம். அது தமிழ் சார்ந்து நம்ம மந்திரங்களை சொல்லுகின்ற பொழுதுதான் அதற்கு அதிக பலன் இருக்கும். எதற்காக அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஏன் சார் வடமொழியில சொன்னா என்ன, தமிழ்ல தான் சொல்லணுமா அப்படின்னா, இயேசு பிரான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மலை பிரசங்கம் செய்தார். ஹீப்ரு மொழியில பண்ணார். ஹீப்ரு மொழி என்னன்னா எபிரேயத்தினுடைய கிளை மொழி. அந்த மொழியில மலை பிரசங்கம் பண்ணார். அது சார்ந்த இயேசுவில இருக்கக்கூடிய இதர குழுவினர்கள் என்ன பண்ணாங்க, அதுல மறுப்பு தெரிவிக்கிறவங்க இயேசுவை சிலுவையில அறைந்தாங்க. அதனாலதான் கண்ணதாசன் சொல்லும் போது ஆணி அடித்தார் உந்தன் மேனியிலே அன்பை வினைத்தார் பூமியிலே அப்படின்பார். அப்போ ஹீப்ரு மொழியில அவரு மலை பிரசங்கம் செய்தார். இந்தியாவிலே தோன்றிய புத்தர் பாலி மொழியிலே உபதேசங்களை செய்தார். அவர் செய்த ஹீப்ரு மொழியும் புத்தர் செய்த பாலி மொழியும் இரண்டுமே இன்றைக்கு நம்மளுடைய வழக்கத்தில் இல்லை. அந்த மொழி இருக்கிறது, மொழி பேசுகிற மக்கள் இல்லை. ஆனால் பல தடைகளை தாண்டி முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், ஒவ்வொரு சங்கத்திலும் அழிவு வந்த போதிலும் அதெல்லாம் தொடர்ந்து பல தடைகளை தாண்டி இன்றைக்கும் நாம் பேசுகின்ற ஒரு மொழியாக இருக்கிறது. இதே காலத்தில் தோன்றிய பல மொழிகள் அழிந்துவிட்டன. ஆனால் இந்த மொழி இன்றும் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தமிழ் மொழியிலே இறைவனை நாம் நாமங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும். அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதனாலதான் நம்ம தமிழ் மொழியை தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம், தாய்க்கு நிகரானது அப்படின்னு. நம்ம வீட்டில் நம்ம அம்மா வறுமையில இருந்தாலும் சரி, பிச்சைக்காரியா இருந்தாலும் சரி, மனநலம் பாதிக்கப்பட்டவளா இருந்தாலும் சரி, நமக்கு அம்மான்னா அம்மா தாங்க. நம்ம தமிழ் மொழி தரம் தாழ்ந்து இருக்கலாம், இன்றைக்கு பிறர் தீண்டத்தகாத ஒரு மொழியா கூட இருக்கலாம். ஆனா நம்ம தாய்மொழி தானே. அதனால் அந்த தாய்மொழிக்கு தாய்க்கு நிகரான ஒரு மதிப்பை நம்ம வெளிப்படுத்தணும். அப்போ அதனால நம்ம முருகப்பெருமானுடைய நாமங்களையும் நம்ம தமிழ்ல சொல்றதுக்காக தான் முருகா முருகா அப்படின்னு 6 எழுத்தாக வைக்கிறோம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா முருகா அப்படிங்கிற சொன்னாலே 6 எழுத்து தான். எப்படி அப்படின்னா இம் கூட்டல் உ, ரூக்கு இரு கூட்டல் உ, இக்கு கூட்டல் ஆ, ஆ உ மா. ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்துல ஆ உ இம் இருப்பது போல அகரம் உகரம் மகரம் 3 எழுத்துக்களும் அது சார்ந்து முருகா அப்படிங்கிறதுல 3 எழுத்தும் இருக்கிறபடியால் 6 எழுத்து முருகா என்று சொன்னாலே 6 எழுத்து வந்து விடுகிறது. இதைத்தான் ஒரு நக்கீரர் முருகனுக்கு 6 எழுத்து அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் எது 6 எழுத்துன்னு சொல்லல, அது இப்படியாக இருக்கலாம். முருகா அப்படிங்கிற சொன்னாலே அது 3 எழுத்து, இயல்பாக 3 எழுத்து, உள்ளுக்குள்ள அகர உகர மகரம் வந்து அது ஒரு 3 எழுத்தை தன்று முருகா என்று ஒற்றை சொன்னாலே 6 எழுத்து கூறியதற்கான பலன் உண்டு. அடுத்தது பிற நாமங்களுக்கெல்லாம் இருக்கிற சிறப்பு, சிவன் திருமால் இந்த நாமங்களுக்கெல்லாம் இருக்கிற சிறப்பு முருகா அப்படிங்கிற அந்த நாமங்களுக்கும்
உண்டு. அந்த நாமமே மந்திரமாக வரும். முருகா அப்படின்னு சொன்னாலே அதுவே ஒரு மந்திரமாக இருக்கும். இப்போ முருகன் தான் தமிழ் கடவுள், சிவன் இல்லையே அப்படின்னா அதுதான் நம்ம நீங்க எதுக்காக சிவனும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சிவன் இறையனார் அப்படின்னு ஒன்று பாடுறார். மதுரை திருநகர்ல வைகை மண்ணை அவர் சுமந்தார், பிட்டுக்கு மண் சுமந்தவர் அப்படின்னு பார்க்கணும். எத்தனையோ பேர், எத்தனையோ இறை அடியார்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் இவர் நம்மளுடைய மண்ணை சுமந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தமிழை நேசித்திருக்கிறார். பித்தா அப்படின்னு சுந்தரர் பித்தர் அப்படின்னு சொன்னதுக்காக சொற்றமிழால் எம்மை பாடு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப சிவனும் தமிழை நேசித்திருக்கிறார், நம் மொழியில் பாட கேட்டிருக்கிறார். அவரே தமிழை பாடியிருக்கிறார். இறையனார் அப்படிங்கிற ஒரு புலவராக அவரே தமிழில் பாடியிருக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அந்த பாடல் தான் கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படிங்கிற அந்த பாடல். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு அப்படின்னு அந்த பாடல். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது சிவனும் தமிழ் கடவுள் தான், முருகனும் தமிழ் கடவுள் தான். நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் ஒண்ணுல சொல்லியிருப்பார் ஒரு பாடல்ல, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் குரு புங்கவ பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படிங்கிறார். என் குண பஞ்சரனே, இந்த 8 குணங்களை உடையது அப்படிங்கிறது இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். அந்த 8 குணங்களை இங்க முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் சொல்றார். என் குண பஞ்சரனே, 8 குணம். 8 குணம் என்னன்னா தன் வியத்தல் உடைமை, இயற்கை உணர்வினர். பக்தர்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வெள்ளையான் பட்டு முருகனுக்கு அரோகரா. நன்றி. மேலும் தாங்கள் தொடர்ந்து இது போல பல சொற்பொழிவுகள் நிகழ்த்த எம்பெருமானிடம் வேண்டுகிறோம். சிவனுக்கு எப்படி 8 குணங்கள் இருக்குமோ அது மாதிரி முருகனுக்கும் 8 குணங்கள் இருக்கு அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதனாலதான் என் குண பஞ்சரனே அப்படிங்கிறார். 8 குணங்கள் என்னன்னா தன்வியத்தல் உடைமை, தன்வயத்தல் உடைமை, பேரருள் உடைமை, முற்றறிவு, பிறகு வரம்பிலா இன்பம் உடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை, இயற்கை உணர்வினாதல், முற்றறிவு. இந்த 8 குணங்களும் முருகப்பெருமானுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ முருகன் அப்படின்னா சிவபெருமானுடைய ஒரு அம்சம், சிவபெருமானுடைய ஒரு அம்சமாகத்தான் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அவர் என் குண பஞ்சரனே அப்படிங்கிறார். அப்போ முருகன் தமிழ் கடவுள்னா சிவனும் தமிழ் கடவுள் தான். இன்னொன்னு அடுத்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இதுலயும் பாருங்க, பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவனுக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் இருக்காதோ அது மாதிரி முருகனுக்கும் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் அப்படின்னு பிறவா இரவான் அப்படின்னு சொல்றார். செம்மான் மகளை திருடும் திருடன், இதுல திருடன் அப்படிங்கிற வந்ததுனால இறைவனை இவர் ஏசல. திருடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சங்க இலக்கியத்துல தலைவனும் தலைவியும் சந்திக்கும் போது தலைவன் தலைவியை மறைமுகமா சந்திப்பான். அதனால தலைவனுக்கு திருடன் கல்வன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அப்போ முருகப்பெருமான் குரத்தி ஒரு பெண்ணை வள்ளியை மணமுடிக்க வரும் பொழுது, வள்ளியை காதல் செய்யும் பொழுது மறைந்து கிழவனாக வரார். விநாயக பெருமான் யானையாக வள்ளியை அச்சுறுத்தும் போது இவர் கிழவனா வள்ளியை தேற்றுவார், பயப்படாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிழவனாக வருவதனாலே இந்த இடத்துல அவர் திருடனாக இருக்கிறார். அதெல்லாம் செம்மான் மகளை திருடும் திருடன் அப்படிங்கிறார். இப்படி மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், மொய்க்கக்கூடிய கூந்தல்ல பூக்கள் இருக்கும், அந்த பூக்களை சுற்றி வண்டுகள் மொய்க்கும். மொய்தார் அணிகுழல் வள்ளி, அப்படி வள்ளி, அந்த வள்ளியினுடைய தோற்றத்தை அவர் சொல்றார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன்.
முருகப்பெருமானை முத்தமிழால் நம்ம திட்டினால் கூட இறைவனை நம்மளை வாழ வைப்பான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானையும் பித்தன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. சிவபெருமான பித்தன்னு சொல்லி திட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏனென்றால் நீங்க 63 நாயன்மார்கள்ல கண்ணப்பர் இறைவனுக்கு ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வடிகின்ற பொழுது உடனே கண்ணை எடுத்து அப்புவார். அதன் பிறகு மற்றொரு கண்ணிலும் ரத்தம் வடியும் வரை அதுலயும் வரும். அப்பொழுது மற்றொரு கண்ணை எடுத்து புடுங்குகின்ற வேலைகளை தான் நெல்லு கண்ணப்ப அப்படின்பார். அப்போ ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது, உடனே அந்த கண்ணை எடுத்து அப்பி அவர் வைக்கிறாருன்னா அப்பொழுதே அவர் அருள் புரியலாம். இன்னொரு கண்ணையும் புடுங்குற வேலையில வர்றாருன்னா அதனாலதான் நம்ம இறைவனை இந்த இடத்துல பித்தர்னு சொல்றோம். அப்ப சிவபெருமானை பித்தர்னு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. மன்றாடி அப்படின்னு சிவபெருமானுக்கு சொல்லுவோம். அதுவும் இறைவனை சுந்தரர் திட்டுறாரு, மன்றாடின்னு சொல்றாரு. மன்றாடி அப்படின்னு சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கு. இறைவன் மன்றத்தில் ஆடுபவன். இன்னொன்று சுந்தரர் தன்னுடைய அடிமை அப்படின்னு நிரூபிப்பதற்காக கையில் இருக்கிற ஓலையை வைத்து இவன் என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்வதற்காகவே அவர் மன்றாடுகிறார். அதனால இறைவனை மன்றாடி அப்படிங்கிறாங்க. இப்படி சிவபெருமானை திட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சிறு தொண்டர் வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கறி சமைச்சு கொடுக்கிறார். பிள்ளைக்கறி கொடுக்கும் பொழுது சிவபெருமான் என்ன பண்றார்? பிள்ளைக்கறியை கொடுத்த உடனே அவர் ஆட்கொள்ளலாம்ல, இல்ல. அதுக்கு பிறகு தலைக்கறி கேட்கிறார். அப்போ அந்த அம்மையார் என்ன பண்றாங்க? திருவெண்காட்டு நங்கை தலைக்கறின்னு இது எச்சில், அதனால இதை நம்ம வைக்க கூடாது அப்படின்னு வைக்கிறாங்க. ஆனா சந்தனத்தாதியார் அப்ப வேலைக்காரி பெண், ஒரு பணிப்பெண் அந்த தலைக்கறியையும் சமைக்கிறாங்க. ஏன்னா வர்றவர் எப்படின்னா பிள்ளைக்கறியவே கேட்டவர் தலைக்கறியை கேட்காம விடுவாரா அப்படின்னு தலைக்கறியை வைக்கிறாங்க. அப்போ தலைக்கறியை கேட்கிறார். அதுக்கு பிறகும் விடுறாரா? இல்ல. அதுக்கு பிறகும் உன் பிள்ளைய கூப்பிடு, அவரையும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு பிள்ளையை கூப்பிடுறார். அதனாலதான் கண்ணதாசன் பாட்டுல சொல்லுவார், பிள்ளையை குன்றுவிட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ளமில் பரஞ்சோதியே, விருந்து முடிந்த பின் பிள்ளையை அவன் அழைத்தான் இறைவன் அருள் ஜோதியே அப்படின்பார். இப்படி எல்லாம் சொல்லி செய்யறதுனாலதான் நம்ம இறைவனை பித்தர் அப்படின்னு சொல்றோம். இறைவனை திட்டுவதற்கு கூட ஒரு காரணம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அருணகிரிநாதர் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம்னு சொல்றார். அப்போ முருகப்பெருமானை திட்டுவதற்கு என்னங்க காரணம் இருக்கு? சிவபெருமானை திட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா முருகப்பெருமானை காரணமே இல்லாம நம்ம திட்டுறோம் இல்லையா? அப்போ எவன் ஒருவனை நம் காரணமே இல்லாமல் திட்டுகிறோமோ அப்பொழுதும் அவன் அருள் புரிய தயாராக இருக்கிறான் என்றால் அவன் தானே சிறந்த தலைவனா இருக்க முடியும். அதனாலதான் முருகப்பெருமானுடைய அந்த அருள் கருணை, அந்த முருகா என்ற நாமத்தில் இருக்கக்கூடிய சிறப்பே அளப்பரியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய அழகே முத்தமிழால் திட்டினாலும் கூட தமிழ் தித்திப்பாக இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. கம்பருக்கும் ஔவையாருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். அந்த வாக்குவாதம் கூட நம்ம தனிப்பாடல்கள்ல இருக்கிறதுனாலதான் நம்ம வாக்குவாதம் வந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே நடந்துதான் தெரியல, பாடல்கள் தான் நம்மளுக்கு சான்று. கம்பர் ஒரு இலையடி 4 இலை பந்தலடி அப்படிங்கிறார். கேள்வியை சொல்லுவாங்க, ஔவையார் அதுக்கு பாட்டால பதில் சொல்லணும். இப்போ ஒரு இலையடி 4 இலை பந்தலடி அப்படின்னு கேள்வி சொல்றாங்க. ஔவையார் இதை பார்த்தோன்ன 4 பேர் மத்தியில நம்மளை டீ போட்டு பேசுறானே இந்த கம்பன், இவனுக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பாட்டுல சொல்றாங்க, 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேற்கூரை இல்லாத வீடு ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு இவங்க டீ போட்டு பேசுனா அவங்க டா போட்டு பேசுறாங்க. 8 லட்சணமே 8 லட்சணமேன்னா இது நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது நல்ல நம்மளை புகழ்ந்து பேசுறாங்க போல அப்படின்னு இருக்கும். ஆனா 8 அப்படின்னா அந்த காலத்துல தமிழ் எண்கள் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. க உ ஞ சு ரு அதெல்லாம் நம்ம தமிழ் எண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுல 8 அப்படிங்கிறதுக்கு தமிழ் எண் அப்படின்னா ஆனா, 8ன்னா ஆ. காலுக்கு ஒரு தமிழ் எண் உண்டு. கா அப்படின்னா வானா போடுவாங்க. அவலட்சணமே 8 லட்சணமேனா அவலட்சணமே அப்படின்னாங்க. கம்பரை அவலட்சணம் அப்படின்னு சொல்றாரு. 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே. யமன் எதுல ஏறுவாரு? யமன் ஏறும் பரியே. பரினா யமனுக்கு எது குதிரைனா எரும மாடுதான், எருமை. 8 லட்சணமே யமன் ஏறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே. பெரியம்மை, பெரியம்மைன்னா
இது சொல்லும் போது பெரியம்மானா நல்ல மங்களமான சொல்லா இருக்கும். ஆனா பெரியம்மானா மூதேவின்னு அர்த்தம். பட்டில் பெரியம்மை மூதேவின்னு சொல்லிட்டு மூதேவிக்குரிய வாகனம் கழுதை. பட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேற்கூரை இல்லாத வீடே. மேற்கூரை இல்லாத வீடை என்னன்னு சொல்லுவோம்னா குட்டிச்சுவரே அப்படிம்போம். மட்டில் பெரியம்மை வாகனமே முட்ட மேற்கூரை இல்லாத வீடே ஆரையடா சொன்னாயடா. நீ சொன்னதுக்கு பதில் ஆரைக்கீரை அப்படிங்கிறார். அது மட்டும் சொல்லாம யாரை பார்த்தா நீ டீ போட்டு சொல்ற, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப அவர் சொன்னதுக்கு பதிலையும் சொல்லி அங்க டீ போட்டு பேசினா இவங்க டா போட்டு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா, தமிழுக்கு திட்டும் போது கூட தமிழ் ஒரு தித்திப்பை கொடுக்கக்கூடியதுதான் நம்மளுடைய தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாம இந்த முருகன் அப்படிங்கிறதுக்கு நாமங்களுக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா, அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிற கற்கின்றீர் அப்படிங்கிறார். எழுத்து பிழையற கற்கின்றீர். நம்ம ஒரு எழுத்து பிழை இல்லாம நம்ம முருகன் அப்படிங்கிற நாமங்களை நம்ம அந்த பாடல்கள் நம்ம சொல்லணும்னா எழுத்து பிழை இல்லாம நம்ம சொல்லணும். அழித்து பிறக்க ஒட்டா, நம்மளுடைய அடுத்து பிறப்பே இல்லாம செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு இருக்கு. அழித்து பிறக்க ஒட்டா அப்படிப்பட்ட அயில்வேலன் கவி, அந்த கவியை எழுத்து பிழையால கற்கின்றீர் அப்படிங்கிறார். எழுத்து பிழை இல்லாமல் கற்கின்றீர் அப்படிங்கிறார். எழுத்து பிழை இல்லாம சொல்லுங்க அப்படிங்கிறார். அதனால திருவாசகத்துல கூட வரும், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்பாங்க. எப்பொழுதும் ஒரு பாடலை நம்ம சொல்லும் போது அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம சொல்லணும். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் நம்மளுக்கு அதிக பலனை கொடுக்கும். முருகனுக்கு 6 முகங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முருகனுக்கு 6 முகம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனோடு ஞான முகம் பேசுமொழி ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமாளே. ஏறுமயில் ஏறு விளையாடு முகம் ஒன்று. இதுல முருகப்பெருமானுடைய அழகு, இது ஒரு குணம். கூறுமடியார்கள் தீர்க்கு முகம் ஒன்று, இது ஞானம். கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. இந்த இடத்துல அவருடைய வீரம் வெளிப்படுகிறது, முருகப்பெருமானுடைய வீரம். மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று. இதுல இறைவனுடைய கருணை. அடுத்தது வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இதுல இறைவனுடைய திருவருள். அடியாருக்கு நிச்சயமாக அருள் புரிய இறைவன் வருவான். வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. இதெல்லாம் நீங்க வைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முகமும் ஒரு குணத்தை வெளிப்படுத்துகிறது. 6 குணங்கள். எப்படி இறைவன் ராவணனுக்கு கலைப்பத்தில் தலை சிறந்தவன், அவன் 10 கலைகளில் சிறந்தவன். ஆனா நம்ம கலையை தலையின்னு மாத்தி 10 தலையின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் 6 குணங்களை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி முருகன் அப்படிங்கிற நாமத்துக்கு இன்னும் பல எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கின்றது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தன்று. முருகா அப்படின்னு அந்த நாமத்தை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னாலே போதும். உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய், நம்மளுடைய உள்ளமே உருகும் அப்படிங்கிறார். குமரன் குகன் இந்த நாமங்களுக்கெல்லாம் முதன்மையானது முருகன் என்ற திருநாமம். முருகன் என்ற திருநாமம், குமரன் குகன் இந்த நாமங்களுக்கெல்லாம் முதன்மையானது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நக்கீரர் சொன்ன அரும்பெயர் மரபில் பெரும்பெயர் முருக அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்படி முருகனுக்கு எண்ணிலடங்காத நாமங்கள், எண்ணிலடங்காத சிறப்புகள் அந்த நாமங்களுக்கு இருக்கு. ஆகவே இந்த முருகன் என்ற நாமம் இன்றைய தலைப்பில் அருள்மிகு ஸ்ரீ காவடி செல்வ விநாயகர் திருக்கோயில், அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் அபிராமி திருக்கோயில் சார்பாக இந்த தலைப்பில் சொற்பொழிவு ஏற்பாடு செய்த அவர்களுக்கு என்னுடைய நன்றியை, நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.